ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஐயப்பா சரணம் சரணம், ஹரிஹர சுதனே சரணம் சரணம். ஐயப்பா சரணம் சரணம், ஹரிஹர சுதனே சரணம் சரணம். பம்பையின் பாலா சரணம் சரணம், பந்தளவேந்தே சரணம் சரணம். ஐயப்பா சரணம் சரணம், ஹரிஹர சுதனே சரணம் சரணம். ஹரிஹர சுதனே சரணம் சரணம், ஹரிஹர சுதனே சரணம் சரணம். சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் 28ஆம் நாள் 14/12/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் நாம் தொடங்குகின்ற காரியங்களெல்லாம் நிறைவேற வேண்டும் என்கின்றதாகிய பிரார்த்தனையோடு இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள் அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் நாம் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று பானுவாரம் என்று போற்றுகின்ற ஞாயிற்றுக்கிழமை. சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறந்த நாள். நாம் தினமும் சூரிய வழிபாடு செய்ய வேண்டும். தினமும் நமக்கு நேரம் கிடைக்கவில்லை என்றால் இந்த விடுமுறை நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையிலாவது அதிகாலையிலே எழுந்து சூரியன் உதிக்கின்ற பொழுது யாரெல்லாம் சூரியனை பார்த்து நமஸ்காரம் செய்கின்றார்களோ அந்த உதிக்கின்ற வேளையிலே நரம்பு சம்பந்தமான நோய்கள் தீர்ந்துவிடும், எலும்பு சம்பந்தமான நோய்கள் விலகிவிடும், இரத்த சம்பந்தமான நோய்கள் தீர்ந்துவிடும். இது நம்பிக்கை அடிப்படையிலே செய்யப்படுவது. பிரத்யட்ச தெய்வமாக கண்ணுக்கு தெரிகின்ற கடவுளாக இருப்பவர் சூரிய பகவான். அந்த சூரிய பகவானை உதிக்கின்ற வேளையிலே இந்த சூரியனை சுற்றி வட்ட வடிவத்திலே செங்கதிர்கள் தோன்றும். அந்த கதிர்கள் உடம்பிலே படுகின்ற பொழுது எல்லா நோய்களையும் தீர்க்கின்ற சக்தி அந்த சூரிய கதிர்களுக்கு உண்டு என்பதை அறிந்த நம் முன்னோர்கள் அதிகாலை எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்தார்கள். இப்போ அதெல்லாம் பலரும் மறந்து விட்டார்கள். இந்த சூரிய நமஸ்காரம் செய்கின்ற பொழுது திடகாத்திரமாக ஆரோக்கியமாக வாழ்வதற்கு சூரியனுடைய அந்த காலை இளவெயில் உடம்பிலே பட வேண்டும். அதனாலே தான் இந்த சிறு குழந்தைகளை கூட முன்னைய காலத்திலே எண்ணெய் ஊசி வெறும் தரையிலே கடத்தி விடுவார்கள். அந்த ஒளி சூரியனுடைய ஒளி காலையிலே அந்த உதிக்கின்ற பொழுது வருகின்ற பொழுது அந்த கதிர்கள் செங்கதிர்களுடைய ஒளிப்பட்டு அந்த குழந்தைகளுடைய நரம்புகள் எலும்புகள் வலுப்பெறுவதற்காக முன்னைய காலத்தில் இவையெல்லாம் செய்வார்கள். இப்போ அதெல்லாம் மறந்து போய் மறைந்து போய் விட்டது. இந்த சூரிய நமஸ்காரம் செய்வதற்கு ஒரு சிறந்த நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமை. யார் யாருக்கெல்லாம் காலையில் எழுந்து இந்த சூரிய நமஸ்காரம் செய்ய முடியுமோ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் விடாமல் செய்து வாருங்கள். நோய்களெல்லாம் விலகிவிடும் என்ற நம்பிக்கையோடு செய்யப்படுகின்ற இந்த வழிபாடு. இப்பொழுது அகில இலங்கை ரீதியாக சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய பூஜை வழிபாடுகள் யாழ் மாவட்டத்திலே யாழ்ப்பாணம் நாயன்மார்கட்டு செம்மணி வீதியில் அமைந்திருக்கின்ற எருமேலி தர்மசாஸ்தா சன்னிதானத்திலே சிறப்பாக இந்த பூஜைகள் வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கோண்டாவிலே ஈழத்து சபரிமலை என்று போற்றுகின்ற சபரி ஐயப்பன் தேவஸ்தானத்திலும் இந்த பூஜைகள் வழிபாடுகள் நடைபெறுகின்றன. அதேபோல் கிழக்கு மாகாணத்திலே சித்தாண்டி மாவடிவேம்பு ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்திலும் இந்த பூஜை வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. கொழும்பு தலைநகரிலும் பல இடங்களிலே எமது அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்திலே 45வது ஆண்டாகவும்
இந்த மகரஜோதி விழாவாக தனித்துவமாக சிறப்பான உற்சவங்களோடு நடைபெற்று வருகின்ற பூஜை வழிபாடுகளிலும் சகலரும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்து சுபம்.